சாண்ட்ராக்கு வந்த பேனிக் அட்டாக்கு டிராமா அவங்க நடிக்கிறாங்க. லைஃப் லாங் அவங்க வாயை திறக்கிற வரைக்கும் எந்த விஷயமே வெளியில வராது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் சாண்ட்ராவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் அப்பவே சொன்னேனடா, அதாவது சாண்ட்ரா திரும்பி உள்ள வந்தாங்க அப்படின்னா கனியா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், திவ்யா, அப்புறமேட்டு உள்ள இருக்க நிறைய பேர் வந்து கிளம்புவாங்க சாண்ட்ராக்கு எதிரா. இது ஒரு பஞ்சாயத்தை முடிக்காம சாண்ட்ராவோட முகத்திரை கிழிக்காம விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம திவ்யாவுக்கு டைட்டில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டுமே நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது சாண்ட்ரா வந்து எக்ஸிட் ஆகி போயிட்டாங்க, எவிக்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. இந்த சீசன்ல 5 பேர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. ஆனா கனி உள்ள வந்தா ஒரு விஷயத்த வந்து உடப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து திவ்யாவும் வந்து கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட்ட பேசிட்டாங்க. சுபிக்ஷா வெளியில போய் இன்டர்வியூல என்ன சொன்னாங்க, ஏங்க அவ்வளவு தூரம் நடந்திருக்கு, ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து காலில் வந்து விழுவுறாரு, அப்பயும் இவங்க வந்து ஒண்ணு பண்றாங்க, அது பார்க்கும்போது எனக்கு டிராமா மாதிரிதான் தெரிஞ்சு சுபிக்ஷா சொல்லியிருந்தாங்க. இப்ப கனி, அரோரா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து பேசும்போது என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏங்க நீங்க எல்லாம் கீழே விழுந்து அவங்க இது பண்ண அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லையா, இவங்க பாட்டுக்கு ஒண்ணு பண்ணிட்டு டிராமா பண்ணிட்டு போயிருவாங்க, நம்ம இருக்கிறவங்க ஆள் இதாக முடியுமா, சத்தியமா எனக்கு தெரியவே இல்லைங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உளுந்து ஒரு நடந்துச்சுல்ல கார் டாஸ்க்ல, அது பார்க்கும்போது எனக்கு டிராமா மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனி அவர்கள் போட்டு உடைக்கிறாங்க. இங்கிட்டு சுபிக்ஷா பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா அவங்க பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது மாதிரிதான் தெரிஞ்சிச்சு, அவங்க பண்ணது வந்து ஒரிஜினலா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இல்ல அரோரா தான் அல்டிமேட். லைஃப் லாங் வந்து இது சாண்ட்ரா வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் அந்த டிராமான்னு மட்டும்தான் தெரியும், மற்றபடி வேற எதுவுமே தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு மற்றவங்க எல்லாம் கூட ஓகே. உள்ள இருக்கும் போது அரோரா என்ன பண்ணாங்க, பச்சோந்தி மாதிரி பண்ணிட்டு இருக்கு. உள்ள இருக்கும் போது சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா பார்வதியை வந்து டீக்ரேட் பண்ணிட்டு கமருதீனுக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்துட்டு பார்வதி கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா இந்த அம்மாக்கு குழுன்னு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஃபுல்லா ஒத்து ஊதிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் சாண்ட்ரா வந்து நாடகம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து அது ஃபேக்குன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் வீக்கெண்ட்ல வந்து நான் அட்ரஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடைசி வாரம் முத நாள் ஒன்று நடக்கும். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்காக இந்த விஷயத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. போன வாரமே இதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து இது ஒரு ஃபேக்குன்னு சொல்லும் போது விஜய் சேதுபதி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னாரு, மற்றவங்க எல்லாம் ஃபிக்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்துக்கலாம், ஆமா அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் பண்ணிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதனால இப்ப பார்வதி அண்ட் கமருதீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆதரவுகள் வந்திருக்கு. அதனால அவங்க கிராண்ட் ஃபினாலைக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின்மே எழுந்திருக்கு. அது போக போக வெயிட் பண்ணி பார்க்கலாம் வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா திவ்யாவோட டைட்டில் வின்னர் பிரச்சனை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரோராக்கு டைட்டில் கொடுக்கறதுக்காக முத நாள் வந்து மிஸ்டேக்கால் ஆஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே குறும்படம் போட்டு காட்டினாங்க, சண்டே குறும்படம் போட்டு காட்டினாங்க. அந்த பணப்பெட்டிக்கு அவங்க தான் தூண்டலை அப்படின்னு சொல்லிட்டு துஷார் உள்ள வந்து சாண்ட்ராங்கிற அரோராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாப்ல. திரும்பி வந்து இப்ப கானா வினோத்தும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அரோராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நீங்க காரணம் இல்லை, இவங்க அழுது ஒண்ணு கிரியேட் பண்றாங்க, இவங்க காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா, வாட்டர்மிலான் வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு கலையரசன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவும் என்ன லவ்யூன்னு சொல்லிச்சு, நானும் கண்ணடிச்சேன், இது பண்ணேன், இது ஒரு டைட்டில் கேட்டகரியே கிடையாது, நான் என்னமோ டைட்டில் மாதிரி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு, சபரி தான் டைட்டில் அடிக்க வேண்டியது, அவன் இந்த குரூப் நாளா விட்டுட்டான் அப்படின்றது சொல்றாரு. இதை ஒரு ப்ரோமோவா ஏன்டா நீங்க கட் பண்ணி போடணும், டைட்டில் திவ்யாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்காப்ல. இது ஒரு டைட்டில் கேட்டகரி கிடையாது, சபரிதான் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ஷன் பண்றாரு. இது ஒரு ப்ரோமோவாவே கட் பண்ணி போடுறாங்க. நீங்க போய் ஆட்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும், இது ஒரு ப்ரோமோவாவே வந்திருக்கு. எனக்கு அதனாலதான் வந்து டவுட்டா இருக்கு. ஆனா நீங்க அன்அபிஷியல் ஓட்டு எடுத்து நீங்க பார்க்கும்போது திவ்யாவுக்கு லேக் கணக்குல ஓட்டுகள் இருக்கு, அப்புறமேட்டு சபரி இருக்காரு, அப்புறமேட்டு விக்ரம் கூட மேல தவி வந்துட்டாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அரோராக்கு வந்து ஓட்டுக்கள் என்பது சுத்தமா கிடையாது. அதுல பாலத்துக்கு வந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் டைட்டில் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்கு. அடுத்ததா இப்ப வந்து கனி அண்டு அரோரா, சுபிக்ஷா இவங்க எல்லாம் ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணி சாண்ட்ராக்கு தான் இதை கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபார்ம் பண்ணி திரும்புறாங்க.
இன்னும் திவ்யா அண்ணன் கேட்க ஆரம்பிக்கிறா. ஆல்மோஸ்ட் வந்து அந்த ப்ரோமோல நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். அமித்திட்ட ஒரு விஷயம் கிளாரிட்டி பண்ணிட்டு இருக்காரு. அமித்தோட பிரச்சனை வந்து பேசிட்டு இருக்காரு. அமித் முடிஞ்சு இந்த கேங்கு போய் சாண்ட்ராவை அடிச்சு அதுக்கப்புறமேட்டு திவ்யா ஒரு பிரச்சனையை பண்ணி இன்னும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா என்னமோ தான். ஆல்மோஸ்ட் வெள்ளிக்கிழமை என்னை பொறுத்தளவு லைவ் ஆஃப் ஆயிருன்னு நினைக்கிறேன். அன்னைக்குதான் கடைசி லைவ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி வந்து சனிக்கிழமை வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் லைவ். வெள்ளிக்கிழமையோட வந்து லைவ் வந்து ஆஃப் ஆயிரும் என்னை பொறுத்தளவு. ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வெடிக்க தான் போகுது. சாண்ட்ரா வச்சு மிகப்பெரிய பிரச்சனையா போகுது. சப்போஸ் வந்து நான் சொன்னேன் முன்னாடியே, சாண்ட்ரா வந்து டக்குன்னு எல்லார் காலிலையும் விழுந்துட்டு டார்லிங் விடுங்க டார்லிங் பாத்துக்கலாம், அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு விடுங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை, எப்போதும் ஒரு உருட்டு விட்டுவாங்களா எனக்கு மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பிச்சுட்டு வாங்கன்னு தான் எனக்குமே தோணுது. இல்ல பிரச்சனை ஆகும் அப்படின்னா எதிர் பார்ட்டி வந்து பேசுறதை பொறுத்தான் இருக்கு. இப்ப கனியை பொறுத்தளவு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா திவ்யாட்ட கமருதீனாலே பேச முடியாது. கமருதீனே வந்து சரிங்க திவ்யா, போங்க திவ்யா, வாங்க திவ்யா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. கமருதீனே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்ல வந்து வாங்கியிருப்பாங்க. பார்வதியே வந்து லெஃப்ட் ரைட்ல வந்து திவ்யா வந்து திட்டிருப்பாங்க. அதனால என்னைய பொறுத்தளவு திவ்யாட்ட பேச முடியாது. சாண்ட்ரா பொறுத்தளவு ஏதாவது ஒன்று வார்த்தையை கிருத்தியை விட்டாங்க, எனக்கு என்னன்னு தெரிஞ்சாலும் நீ சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்ன பொறுத்தளவு சாண்ட்ராவால ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளியில போயிட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவும் வந்து முன்ன விட இப்ப நல்லாவே கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. நம்ம வியானா போட்டு வெளுத்ததே பார்த்தோம். அதனால என்னைய பொறுத்தளவு சாண்ட்ராக்கு ஆப்புகள் வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.